இந்த 2 சவால் சேலஞ்ச் ஆரம்பிச்சு இன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசம் பக்கமாயிருச்சு. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 32வது நாள் இன்னைக்கு. 1 மந்த் எப்படி போச்சுனே தெரியல. கண்ண மூடி தொறக்கிறதுக்குள்ள 1 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னும் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 1 மந்த் தான் இருக்கு. எப்படி 1 மந்த்துக்குள்ள எப்படி நான் நினைச்சது நடக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா மொட்டை அடிக்கிறது கன்ஃபார்ம். சரி, இன்னைக்கான பயணத்துக்கு வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா ஒரு 10 மணிக்கு எழுந்திருச்ச கையோட ஒரு 12 மணிக்கு வெளியே வந்தேன். ஒரு ரொம்ப சின்ன வேலை இருந்துச்சு. அந்த சின்ன வேலையை முடிக்கிறதுக்கோசம் வெளியே வந்த வேலை எதுவும் நடக்கல. இன்னைக்கு பார்த்து சூரியனுக்கு என்ன கடுப்போ என்னமோ தெரியல. ரவுண்டு கட்டி அடிக்கிறான் என்ன வேற. ஏன் உள்ள அந்த வெயில் வந்து வெளுத்து கட்டுதுன்னு பார்த்தா இங்க அதை விட பொழந்து கட்டுது. இந்த 12 மணிக்கு மேல வெளியே சுத்த ஆரம்பிச்சாலே மண்டை சூடாயிருது. இதுக்கு மேல இந்த டைம் பக்கமே வெளியே வரக்கூடாது. கப்பு சிப்புன்னு ரூம்லயே பார்த்து தூங்கிடும். என்ன வேலை இருந்தாலும் ஒண்ணு காலையில பாக்கணும், அப்படி இல்லையா ஈவினிங் தான் பாக்கணும். இந்த மதிய டைம் பக்கமே வெளியே வரக்கூடாது. அதை மீறி வெளியே வந்தனா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அவ்வளவுதான். வந்ததும் டீய கடையை பார்த்து ஒரு சாயாவை அடிச்சாச்சு. இதோட இது லாஸ்ட் டீயா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல சுகர் கட் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கிறேன். பாப்போம், ட்ரை பண்றேன். இருக்க முடியுமா இருக்க முடியாதுன்னு. அடிக்கிற சூட்டுக்கு சுட சுட ஒரு காஃபியை குடிச்சிட்டு தெம்பா ரூமுக்கு கிளம்பியாச்சு. வந்த வேலை எதுவும் நடக்கல. ஏன்னா கடை எதுவும் திறக்கல. அதனால சோகத்தோட ரூமுக்கு கிளம்பியாச்சு. ரூமுக்கு வந்ததும் மண்டை கொலர்ல கிடந்தேன். அதனால ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்ல ஸ்னாப்ப போட்டேன். ஒரு ஈவினிங் ஒரு 2-3 மணிக்கு எழுந்திரிச்சு துவைக்க வேண்டிய துணி இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் நல்லபடியா துவைச்சு முடிச்சிட்டேன். ஆனா காய போறதுக்கு தான் இடம் இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு கிளம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால ஜிம்முக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டு இருந்தேன். கிளம்பி முடிச்சுட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருந்துச்சு. சரி, ஓகே, இதாண்டா கிடைச்ச வாய்ப்புன்னு சொல்லிட்டு அங்க இருக்க இடத்துல நம்ம துணியை காய போட்டாச்சு. காய போட்ட கையோட நம்ம டியூட்டிக்கு கிளம்பியாச்சு. இப்போ வர என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கெல்லாம் ஜிம்ல இருப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா 4:30 ஆகுது. அதுக்கப்புறம் 5 மணி ஆகுது. 5:30 அப்படியே 6 மணி ஆயிடுது. வர இருக்க லேட்டா கிளம்பிட்டு இருக்கேன். சோளமுத்தா இப்படியே லேட்டா கிளம்பிட்டு இருக்கேன். ஒன்னும் பண்ண முடியாது. சொல்றதுக்கு எதுவும் இல்ல. கரெக்டான டைமுக்கு போடா, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் என்னால. இந்த ஆன் டைமுக்கு சில பேர்லாம் எப்படிதான் கரெக்டா மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரியல. நாமளும் கரெக்டா ஒரு சில நாள் மெயின்டைன் பண்றோம். அடுத்த நாள் பார்த்தா அது உல்டாவாயிடுது. சரி, ஒரு 10 நிமிஷம் தான் நான் இருந்துட்டு போலான்னு தோணுது. அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகுது. அந்த 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகுது. 30 40 அப்புறம் 50 அப்புறம் 1 மணி நேரம் ஆயிடுது. அப்படி சரி, இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு 5 வேரியேஷன் எடுத்து விட்டேன் ஜெஸ்டுக்கு. பரவாயில்ல, இந்த மெத்தடும் நல்லா தான் இருக்கு. போட்டு முடிச்சு ஜிம்ல இருந்து ரூமுக்கு கிளம்பிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபான் நண்பர் ரூமுக்கு போனோம். எங்க அவன் பொண்டாட்டின்னு கேட்டா என் பொண்டாட்டிய மாமாரி வீட்டுக்கு அனுப்பிட்டேன்டாங்கிறான். சரிடா, நடத்துறா வந்தா சும்மா இருப்போமா? அது எப்படி இருப்போம்? தலைவர் பாத்தீங்கன்னா எம்பில வே புரோட்டீன் ஒண்ணு வாங்கி வச்சிருந்தாரு. நம்ம கை கால் சும்மா இருக்குமா? அதனால அதுல இருந்து ஒரு ஸ்கூப் எடுத்து குடிச்சாச்சு. இந்த வீடியோ பார்த்தா மன்னிச்சு கோல், உனக்கு தெரியாம குடிச்சிட்டேன். இப்படி சொல்ல நல்லா தான் இருக்கு. ஆனா அவன் கண்ணு மூலையை தான் குடிச்சு. அதுக்கப்புறம் நல்லா குடிச்சு விட்டு அவன் ரூம்ல இருந்து கிளம்பிட்டு நம்ம ரூமுக்கு ஜூட்டு விட்டாச்சு. நாளைக்கு பார்க்கலாம் காய்ஸ்.